வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம மெல்பர்ன்ல டாக்லாண்ட்ல இருக்கிற மெட்டாட் அந்த இடத்துக்கு தான் போக போறோம். நம்ம எல்லாருக்குமே சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஆனா வேற மாதிரி. கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோல போலாம். நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பழைய ஸ்பார்க் ப்ளக்கு, ஸ்க்ரூ டிரைவரு, ஸ்கிராப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இப்படி கூட யூஸ் பண்ண முடியுமான்ற மாதிரி இந்த இடம் வந்து பார்க்கும்போது நமக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் யூனிக் பிளேஸ் இன் மெல்பர்ன். எல்லா ஸ்கிராப் மெட்டலும் ஒரு இன்க்ரெடிபிள் ஒர்க்காக டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ஒரு இடம் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மெட்டாட் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லார்ஜஸ்ட் இண்டோர் ஸ்கிராப் மெட்டல் ஆர்ட் கேலரியா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த கேலரியில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசைக்கிள் மெட்டல் பார்ட்ஸ்லேயே கிரியேட் ஆனதாக இருக்குது. இந்த ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு பெரிய சல்யூட் பண்ணணுங்க. ஏன்னா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, ஒரு சின்ன சின்ன போல்ட்டு, நெயில்ஸு, ப்ரெஷர் காஜ், செயின்ஸு, ஸ்பார்க் ப்ளக்கு, இந்த மாதிரி எதெல்லாம் நம்மளுக்கு ஒரு டிஸ்கார்டட் மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இவங்க யூஸ் பண்ணி அவ்வளோ ஐட்டம் ஸ்கல்ப்சர்ஸ் இங்கே வந்து இவங்க எடுத்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஸ்கல்ப்சர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ராக்டிவாகவும் இருக்குது. இதை வந்து நம்ம விசிட்டர்ஸ் நம்ம டச் பண்ணலாம். ஸோ டச் பண்ணி இது கூட நம்ம அது ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் பக்கத்தில் அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஒர்க் அதில் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ இந்த ஸ்கல்ப்சர்ஸ் இதுக்கு என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய ஒரு வேஸ்ட் எல்லாத்தையுமே கூட நம்மளால் க்ரியேட்டிவாக பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியுன்றது தான் இந்த கேலரியோடைய ஒரு ஐடியா. சின்ன பசங்களுக்கு பிடிச்ச, நம்மளுக்கே பிடிச்ச அயன் மேன், டைனோசர், மோட்டார் சைக்கிள், ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புகாட்டி வேரன் காரை வந்து ஸ்கிராப்லேயே பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே சூப்பரான ஒரு விஷயங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அது அந்த காருக்குள்ளே போய் நீங்கள் உட்காரும் போது உங்களுக்கு அந்த ஸ்கிராப்குள்ளே உட்கார மாதிரி ஃபீல் இருக்காது. உண்மையாகவே ஒரு கார் உள்ள உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மணி நேரம் ஆயிருக்கும் இதெல்லாம் வெல்டு பண்ணி, பாலிஷ் பண்ணி, இதை அசம்பிள் பண்ணி, இதை அழகாக இப்படி ஒரு ஆர்ட் ஒர்க்காக பண்ணியிருக்குன்றது எவ்வளோ டீட்டெயில் இருக்குது இதில். உண்மையாகவே இது ஒரு பெரிய விஷயங்க. எனக்கு என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா, நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா ஈஸியாக வெல்டிங் ஆனது மாதிரிலாம் இல்லைங்க. ஈஸியாக வெல்ட் பண்ணி ஈஸியாக அப்படியே வச்சுட்டாங்கன்ற மாதிரி இல்லை. ஒவ்வொன்றத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதை பாலிஷ் பண்ணணும், அதை கரெக்டாக அந்த ஸ்கிராப் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி அந்த ஷேப்புக்கு அவங்க எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? இப்போ இந்த டைனோசர் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அதை அந்த ஸ்கிராப்பில் அவ்வளோ அழகாக ப்ரிசைஸ்டாக பண்ணியிருக்காங்க. எவ்ரி கார்னர் ஆஃப் த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். ஏன்னா ஒரு ஜெயண்ட் ரோபோட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் போய் ஒரு டைனோசர் பக்கத்தில் நிற்கிறீங்க, ஒரு கார் பக்கத்தில் நிற்கிறீங்கன்னா கூட அது எல்லாமே ஒரிஜினலாக அப்படியே உங்களுக்கு அது கார் ஒரிஜினலாக பார்க்குற மாதிரியே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் ஒரு ஆர்ட் கேலரியே கிடையாதுங்க. இட்ஸ் அ ப்ரூஃப் தட் ஒரு இமேஜினேஷன் வந்து கேன் டர்ன் வேஸ்ட் இன்டு சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. இது இட்ஸ் அ ப்ரூஃப் தட் நம்மளுடைய கற்பனைக்கு வந்து அளவே இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம இதை எடுத்து பார்க்கணும். நம்ம கற்பனையால் ஒரு வேஸ்டான விஷயத்த கூட அழகாக மாற்ற முடியுன்றது இந்த இடத்துக்கு வரும்போது நம்மளால் உணர முடியுது. இந்த மெத்தாட்குள்ளே பார்த்தீங்கன்னா சில விஷயம் டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணியிருக்காங்க. இந்த இம்மர்சிவ் லைட் டனல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்இடியில் இருக்கும். நம்ம நடக்கிற அந்த கீழே சர்ஃபேஸ் மட்டும் கிளாஸில் இருக்கும்.
ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு 3D வேர்ல்டு மாதிரி இருக்கும். இந்த எல்இடி ஸ்க்ரீனில் சரௌண்டிங்கில் நம்மளுக்கு என்ன இப்போ ஃபாரஸ்ட்னா அந்த ஃபாரஸ்ட் தீம் மாதிரி உங்களுக்கு உள்ள ஃபீல் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஃபெல்ட் லைக் உங்களுக்கு ஒரு ஜெயண்ட் டிஜிட்டல் கேன்வாஸ்குள்ளே போன மாதிரி இருக்கும். உங்களால் ஃபாரஸ்ட்குள்ளேயும் போக முடியும், ஒரு வைப்ரண்ட் கலர்ஸ் தீம்குள்ளேயும் போக முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ், இந்த மாதிரி பிளானட் கைண்ட் ஆஃப் லைட்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு உண்மையாகவே அந்த சோலார் சிஸ்டமில் இருக்க அந்த பிளானட்டை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இங்கே லைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. என்னங்க உங்களுக்கு இந்த இடம்லாம் பிடிச்சதா? இது ஒரு சின்ன வீடியோ தான், பட் இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது. இது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இன்க்ரெடிபிளான ஒரு ஸ்கிராப் மெட்டல் ஸ்கல்ப்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா நமக்கு கூட இதுக்கு மேலே நம்ம லைஃப்பில் எது ஒரு ஸ்கிராப்பில் போடும்போது நமக்கு கண்டிப்பாக அது நம்ம மைண்டுக்கு வரும். இதை நம்மளால் இன்னும் என்ன ப்ரொடக்டிவாக பண்ண முடியும், என்ன ஒரு அழகாக அதை வைக்க முடியுன்ற மாதிரி ஒரு தாட் நம்மளுக்கு வரும் இந்த இடத்துக்கு வரும்போது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன்.